அதே தான் இந்த பக்கமும். இந்த வீடியோ வந்து ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கும்போது போர் அடிச்சாலும் அடிச்சிருங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இல்லை உங்களுக்கு லென்த்தியான வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து கைக்கு, காலுக்கு, காது, கிரீடம் இதுக்கெல்லாம் இன்னொரு இது எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இது பண்ணிட்டு இப்போ கைக்கு எடுத்துக்கிறேன். 2 ஒரே அளவுள்ள 2 பால். இப்போ கைக்கு இதே மாதிரி தான் நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணிக்கோங்க, எங்கேயும் கிராக் இருக்கக்கூடாது. பண்ணிவிட்டு கைக்கு தெரியுமில்ல, மேலே கொஞ்சம் குண்டாக இருக்கணும், கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப குண்டா இல்லாமல். ஏன்னா நம்மளுக்கு வந்து தலையை விட கை குண்டா இருக்கக்கூடாது. அதனால 2 பால் சேம் அளவுக்கு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கைக்கு நான் வச்சு பார்க்குறேன். இது வந்து வயிறை விட கை பெருசாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அதனால நான் மறுபடியும் அதை எடுத்துட்டு அளவை வந்து சின்னதாக்கிக்கிறேன். நம்மளுக்கு 2 சர்க்கிளும் சேம் சைஸாக இருக்கணும். அதனால 2 சைஸும் அளவு சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். ஏன்னா வயிறை விட தலையை விட கை பெருசாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சோன்னா என்ன செஞ்சிருங்க, அதை எடுத்துக்கோங்க. கை வந்து மேலே கொஞ்சம் குண்டா இருக்கணும், கீழே வந்து ஒல்லியாக இருக்கணும். இப்போ அதில் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த கேப் வந்து இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதோட ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று போல வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கை இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த சின்ன இடத்த வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று போல வந்துடும். மெதுவாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த கீழே கை வந்து நம்மளுக்கு இப்படி லட்டு வச்சிருக்கிறதுக்கு அந்த இடத்துல லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் கையில் லட்டு வச்சிருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த பிசுறு மாதிரி சின்ன சின்னதாக தெரியும். அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கையை வச்சு அப்படியே சேவ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அழகாக ஒன்று போல இருக்கும். அதனால் அப்படி நல்லா ஸ்மூத்தாக பண்ணி விடுங்க. அந்த இதை பண்ணி விட்டுட்டு அந்த இதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. வலது கை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால நான் என்ன செய்யறேன், படுக்க வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியாது. அதனால சாட்சி வச்சுட்டு இப்போ அதில் வந்து வச்சு பார்க்குறேன், நம்மளுக்கு கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கரெக்டாக வருதான்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. இப்போ கையில் வந்து அந்த விரல் மாதிரி தெரியுறதுக்காக இந்த சின்னதாக ஒரு ஷார்ப்பான இதை எடுத்துக்கிட்டு அந்த உள்ள கூடி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த விரல் ஷேப் மாதிரி வரும். அதுக்காக கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காஞ்ச பிறகு நம்மளுக்கு நல்லா உள்ள வரைக்கும் போகாது. அதனால சின்னதாக அங்கே லைட்டாக உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா விரல் மாதிரி வந்துடும். பார்த்து மெதுவாக பண்ணுங்க. இப்போ அதுக்கப்புறம் கையில் வந்து சொஸ்டிக் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ப்பான இது வச்சு இப்போ நான் பிளேட் வச்சே பண்ணேன்னா அது பிசுறு பிசுறாக வந்துடும். அதனால இதை வச்சு சின்ன சின்னதாக டாட்டாக வச்சு சொஸ்டிக் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து காது பண்ண போகிறோம். காதுக்கு வந்து அதே மாதிரி தான் 2 சர்க்கிள் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நல்லா கிராக் இல்லாமல் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நம்ம காது வந்து சேஃப் நம்ம எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி நல்லா நின்றுக்கிறோம். இப்போ இந்த காது வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நமக்கு எந்த சேஃப்ல வேணுமோ காயறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக மடக்கி விட்டிங்கன்னா அந்த சேஃப்லேயே வந்துக்கிறோம். நல்லா பாருங்க, அழகாக ஒன்று போல வச்சுக்கோங்க. இப்போ கீழே அது வந்து கீழே தட்டாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக சின்னதாக ரொம்ப நமக்கு கீழே அந்த போர்டோட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு காதும் அதே மாதிரி தான் லைட்டாக மடக்கி விட்டு வச்சுக்கிட்டே அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம காலுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் ஒன்று போல தான் எடுத்துக்கணும். கைக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் காலுக்கும் மேலே கொஞ்சம் குண்டா இருக்கணும், கீழே வர ஒல்லியாக இருக்கணும் வச்சுட்டு இப்போ அடுத்ததாக கிரீடத்துக்கும் அதே மாதிரி தான் சர்க்கிள் பண்ணிட்டு மேலே நல்லா பண்ணி விடுங்க. இது வந்து தலையோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா ஸ்மூத்தாக தனியாக துண்டா தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிசைன் உங்களுக்கு எப்படி கிரீடம் டிசைன் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வச்சிருக்கேன். இப்போ சின்னதாக சர்க்கிள் உருட்டி லட்டு வச்சிருக்கேன். தும்பிக்கையிலையும் ஒரு லட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கிரீடத்தில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த லட்டு வச்சு சின்ன சின்னதாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டிசைன் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது கத்தி வச்சு நம்ம வச்சோம்ல அதில் சின்னதாக கிராஸாக ஒரு கோடும் போட்டுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கிரீடம். வீடியோ லென்த்தாக போடணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரே வீடியோவாக லென்த்தாகவும் போட்டேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.